வீரப்பனார் வாழ்ந்த மலைத்தொடருக்கும் இந்த மலைத்தொடருக்கும் 92 கிலோமீட்டர் இடைவெளி. கேடுகட்ட ஜெயலலிதாவுடைய ஆட்சியில் நடைபெற்ற மிக கொடூரமான சம்பவம். இன்றும் சந்தன மரங்கள் வெட்டி கடத்தப்படுகிறது. வீரப்பனார் இறந்த 21 ஆண்டுகளுக்கு பிறகும் கூட இந்த அவலநிலை தொடர்கிறது. மரங்களை வெட்டினார்கள் மக்கள், இன்றைக்கு முளைத்து கிடக்கிறது மரங்கள். மலைகளை வெட்டுகிறார்கள், எப்போது முளைக்கும் அந்த மலை என்று ஆட்சியாளர்களை பார்த்து அல்லது அதிகாரத்தில் இருப்பவர்களை பார்த்து கேட்டால் பதில் இல்லை. இப்போ முப்படைகள் வாச்சாத்திக்கு செல்லுது. என்னென்ன படை? வருவாய்த்துறை, வனத்துறை, அதிரடிப்படை. வீடுகளுக்கு தீ வைக்கப்படுகிறது. ஆடு மாடுகளை வெட்டி நெருப்பில் வீசுகிறாங்க. அந்த கிணத்துல பெட்ரோலை ஊற்றி கொளுத்த முயற்படுறாங்க, கொளுத்த முடியலை, விஷத்தை கலந்து விடுறாங்க. ஒரு 35 பேருக்கு மேற்பட்டவர்களையும் கட்டி வச்சு உரின்னு உரிக்கிறாங்க. காவல்துறையினுடைய அன்னைக்கு டிஜிபியாக இருந்த தேவாரம் தலைமையில் தான் இது நடக்குது. ஒரு ஊமை கிராமம், வாய் பேசாத கிராமம் வாச்சாத்தி இன்றைக்கு ஒரு தேசத்தை அழித்து கொண்டதைப் போல அலங்கோலமாய் காட்சி தருகிற சூழல். ஏரிக்கரையில் பதுக்கி வைக்கப்பட்டிருந்த சந்தனக்கட்டைகளை காவல்துறையை எடுத்து அவர்களை வரிசையாக நிற்க வைத்து 18 பெண்களையும் சந்தன மரங்களில் தான் இருக்குது, இதை இவர்கள் கடத்தினார்கள் என்று ஒரு பொய்யான தகவலை பத்திரிகைகளுக்கு கொடுத்து பிரசுரமாக்கும். 18 பெண்களும் யார் தன்னை கற்பழித்தார்கள் என்பதை சுட்டி காட்டியிருக்கிறார்கள். இவ்வளவு பெரிய வன்முறை கோர தாண்டவங்களை நடத்த கொடுங்கோன்மை அரசாட்சி முறையை நடத்திய ஜெயலலிதா அம்மையார் எந்த சம்பவமும் நடக்கவில்லை என்று கடந்து போக முயற்சித்தார். ஆனால் உச்சநீதிமன்றம் விடவில்லை. ஒரு போலீஸை கூட அல்லது ஒரு வனத்துறையை சார்ந்தவர்களை கூட டிஸ்மிஸ் பண்ணலாம். ஆக வரலாற்றின் ஒரு கருப்பு பக்கமாக வாச்சாத்தி இன்றைக்கும் திகழ்கிறது என்றால் நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய நேர்காணலில் நம்மோடு இணைந்திருக்கிறார் சமூக செயற்பாட்டாளர் திரு முகில் வீரப்பன் அவர்கள். வணக்கம். வணக்கம். கிட்டத்தட்ட பல வருடங்களாச்சு வாச்சாத்தி, இன்னும் அந்த வாச்சாத்தி ஒளி ஓய்ந்தபாடு இல்லை. என்னதான் நடந்தது வாச்சாத்தியில்? முக்கியமாக இதை முழுக்க காரணம் வீரப்பன் மேலே ஒரு பழி இல்லை, வீரப்பன் கிடையாது, முழுக்க இது அரசாங்கம். மாறுபட்ட கருத்துக்கள் ஒவ்வொரு பக்கத்திலிருந்து. என்ன நடந்தது? தருமபுரி மாவட்டம் வடகிழக்கு பகுதியை சார்ந்த மலைத்தொடர்கள் வாச்சாத்தி. வீரப்பனார் வாழ்ந்த மலைத்தொடருக்கும் இந்த மலைத்தொடருக்கும் 92 கிலோமீட்டர் இடைவெளி. 40 கிராமங்களை கடந்து தான் இந்த காட்டுக்கே வரணும். தொடர்ச்சியான மலைத்தொடர்கள் இல்லை. இது இப்படி இருக்கும். மேற்கு தொடர்ச்சி மலை வீரப்பனார் வாழ்ந்தது இப்படி இருக்கும். இதுக்கு இடையில் கிராமங்கள். பொதுவாகவே மலைத்தொடர்களில் அங்கே அந்த பகுதிகளில் எல்லா மலைத்தொடர்களையும் சந்தன மரங்கள் நிறைய இருந்தது. நான் சொல்கிறது 1992 கேடுகட்ட ஜெயலலிதாவுடைய ஆட்சியில் நடைபெற்ற மிக கொடூரமான சம்பவம். அரூர் தொகுதி இப்போ போதம்பட்டிங்கிற ஊராட்சிக்கு உட்பட்ட ஒரு மலை கிராமம். முன்னாடியெல்லாம் பார்த்திங்கன்னா இது பாப்பிரெட்டிப்பட்டி தொகுதி. சந்தன மரங்கள் வீரப்பனார் காட்டில் வெட்டுகிற போதே நான் பல பேட்டிகள் என்ன சொல்லியிருக்கேன்னா, 6000 சதுர கிலோமீட்டர் வானாந்திர காடுகளில் வளர்ந்து நின்ற சந்தன மரங்களை ஒருவர் கோடாலி கொண்டு வெட்டி வீழ்த்தி விட முடியாது. அதற்கு முன்பாகவே சந்தன மரங்கள் வெட்டி கடத்தப்பட்டது. இன்றும் சந்தன மரங்கள் வெட்டி கடத்தப்படுகிறது. வீரப்பனார் இறந்த 21 ஆண்டுகளுக்கு பிறகும் கூட இந்த அவலநிலை தொடர்கிறது. மரங்களை வெட்டினார்கள் மக்கள், இன்றைக்கு முளைத்து கிடக்கிறது மரங்கள். மலைகளை வெட்டுகிறார்கள், எப்போது முளைக்கும் அந்த மலை என்று ஆட்சியாளர்களை பார்த்து அல்லது அதிகாரத்தில் இருப்பவர்களை பார்த்து கேட்டால் பதில் இல்லை. வாச்சாத்தி சம்பவம் என்பது பெருமாள் கவுண்டர் அப்படின்னு ஒருத்தர், கவுண்டர்னா ஜாதி இல்லை, அது ஒரு பட்டம், அந்த ஊருக்கு தலைவர். ஊர் அழகான தோற்றம், பெரிய மலைத்தொடர், பக்கத்தில் ஏரிக்கரை, வயற்காடுகள். அப்படியே பார்த்தீங்கன்னு சொன்னால் கிராமம். ஊரில் ஒரு அருமையான அந்த காலத்து சர்க்கார் கிணறு, அதை ஒட்டிய ஒரு பெரிய ஆலமரம், ஆலமரத்தை சுற்றி மக்கள் உட்கார்ந்து பேசுகிற கட்டை.
வழக்கம் போல் பெருமாள் அந்த ஊர் தலைவர் அங்கே தான் உட்காந்து இளைப்பார் ஒரு வழக்கம். ஏன்னா பெரிய ஒரு வயசில் மூத்தவர். அப்போ வனத்துறையில் பணியாற்றக்கூடிய செல்வராஜ் அப்படிங்கிற ஒருத்தர், அங்கே ஏற்கனவே சந்தன மரங்கள் கொள்ளை போய் கொண்டிருக்கிறது, ஆளுங்கட்சி சப்போர்ட்டில் அது நடந்தது. சில ரவுடிசத்தை வைத்துக்கொண்டு சந்தன மரங்கள் கடத்தப்படுகிறது. அதை திட்டி கேட்க துப்புள்ளாத செல்வராஜ் ஊரின் ஆலமரத்தின் மையப்பகுதியில் அமர்ந்திருந்த பெருமாள் கவுண்டரை வந்து அடிக்கிறார். அடித்து இழுத்து போட்டு தரதரன்னு இழுத்துட்டு போகிறாரு. அந்த ஊரே கொதிப்படையுது. எதுக்கு அடித்தான்? சந்தன மரம் ஊர் ஆளுக வெட்டுறாங்க. யாரப்பா வெட்டுறது? யாரும் வெட்டலை. இருக்கிற மரமெல்லாம் காணாமல் போகுது அப்படின்னு சொல்லி செல்வராஜுங்கிற அந்த வனத்துறையில் கடைநிலை ஊழியராக வேலை செஞ்சேன். ஊருக்கு ஒன்றே கை வைக்கிறியா, அவ்வளோ அதிகாரம் அவனுக்கு என்று அந்த மக்கள் செல்வராஜை அடித்து துவஞ்சு பண்ணிடலாம். அப்போவும் பெருமாளுக்கு ஒன்று என்ன சொல்கிறாருன்னா, விடுங்கப்பா, அவர் அரசாங்க உத்தியோகம் பார்க்குறவர். ஆனால் மக்கள் கேட்கல. எந்த மக்கள் அடித்தார்களோ அதே மக்கள் செல்வராஜை மாட்டு வண்டியில் போட்டு அரூருக்கு கொண்டு போகிறாங்க, மருத்துவமனைக்கு. ஒட்டுமொத்த ஊரே சேர்ந்து காலி பண்ணணும்னு நினச்சிச்சு. ஏன்னா அவ்வளோ கொடுமை இந்த ஆளால். ஆடு மாடுகளை காட்டுக்குள்ளே மேய்க்க விடுறதில்ல, தேன்வெளிக்க போனால் அதுக்கு விடுறதில்ல, ஏதாவது கலாக்கா அல்லது ஏதாவது சுண்டக்காய் பறிக்கணும்னா அதுக்கு விடுறதில்ல, ஏதாவது ஈட்டி மரம் போய் வெட்டிட்டு வரணும் வீடு கட்டுறதுக்குன்னா அதுக்கு விடுறதில்ல. டார்ச்சர் மேலே டார்ச்சர். சரி, இது வந்து சரியாக வராங்க. ஊர் மக்கள் ஒட்டுமொத்தமாக சேர்ந்து கவுண்டர் மேலே கை வச்சதுக்கு பிறகு தான் அந்த மிகப்பெரிய சம்பவம் நடக்குது. 1992 ஆண்டு ஜூன் மாதம் 30 இந்த கோர சம்பவம் அந்த மண்ணில் நடக்குது. ஜூன் 20. எப்படியான சம்பவம் அப்படின்னா தான் இப்போ பார்ப்போம். இந்த சம்பவம் முடிஞ்சிடுச்சு. வனத்துறை அந்த ஊழியர் வந்து மருத்துவமனையில் இருக்கிறாரு. வனத்துறை அதிகாரிகள் வந்து பார்க்குறாங்க. டிஎஃப்ஓ வந்து பார்க்குறாரு, ரேஞ்சர் பார்க்குறாரு, காடு வாட்சர் எல்லாரும் போயிடுறாங்க. இதே அரசுக்கு தகவல் சொல்கிறாங்க. வருவாய்த்துறை அதிகாரிகள் போய் பார்க்குறாங்க. அடித்தது உண்மை. மருத்துவமனையில் சேர்த்துட்டு அவருக்கு பாதுகாப்பாக அங்கேயே அந்த மக்கள் அவரை வந்து கூடவே இருந்து பார்க்குறாங்க. இப்படியான ஒரு சூழலில் தான் 133 பேர் சந்தன மரங்கள் கடத்தியதாக ஒரு வழக்கை பதிவு பண்ணுறாங்க. முதல்ல ஒட்டுமொத்த ஊரையே. இப்போ முப்படைகள் வாச்சாத்திக்கு செல்லுது. என்னென்ன படை? வருவாய்த்துறை, வனத்துறை, அதிரடிப்படை. அம்மையார் ஜெயலலிதாவுடைய உத்தரவில் தான் இது நடக்குது. இந்த சம்பவங்கள்லாம் இது நடைபெறுது. இந்த வாச்சாத்தி இஷ்யூ வந்த காரணமே குறிப்பாக இந்த கவுண்டருக்கும் இந்த செல்வராஜ், அதாவது அவங்க 2 பேருக்குமான சண்டை தான். முதல்ல அவங்க 2 பேருக்குமான சண்டை என்பதை சொல்லுவதை விட வனத்துறை ஊழியர் செல்வராஜ் நடந்து கொண்ட விதம் தவறானது. ஒரு வயசானவர், அவர் உட்கார்ந்துருக்கிறாரு, அவரை போய் அடிக்கிறார். நீ தான் அந்த ஊருக்கு தலைவனா? உன் மேற்பார்வையில் தான் எல்லாம் சந்தன மரங்கள் கிடக்கும். ஆனால் கடத்தியவர்கள் யார் என்பது செல்வராஜுக்கு நன்றாக தெரியும். சரி, அடுத்தது நடந்தது என்ன? 3 படைகள் வாச்சாத்தி முற்றுகையிடுகிறது. வீடுகளுக்கு தீ வைக்கப்படுகிறது. ஆடு மாடுகளை வெட்டி நெருப்பில் வீசுகிறாங்க. அந்த கிணத்துல பெட்ரோலை ஊற்றி கொளுத்த முயற்படுறாங்க. கொளுத்த முடியலை. விஷத்தை கலந்து விடுறாங்க. இல்லை, இதெல்லாம் செய்கிறது வந்து காவல்துறைகளா? காவல்துறை, வனத்துறை, வருவாய்த்துறை, 3 துறை. இதில் வந்து என்னென்னா, விளைந்திருக்கிற சோளத்தை தீ வச்சு கொளுத்துறாங்க. வயக்காடுகள் ஃபுல்லாக பற்றி எரிஞ்சிக்கிட்டு இருக்கு. கிட்டத்தட்ட ஒரு 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 எதிரி நாட்டின் மீது படையெடுத்ததைப் போல சொந்த தமிழ்நாட்டின் ஒரு மூலையில் இருக்கிற ஒரு குக்கிராமத்தை அரசாங்க பயங்கரவாதமே தீ வச்சு பயங்கரமாக கொளுத்துறாங்க. இதில் அந்த பெருமாள் கவுண்டரை ஆலமரத்திலே கட்டி வச்சிடறாங்க. ஒரு 35 பேருக்கு மேற்பட்டவர்களையும் கட்டி வச்சு உரின்னு உரிக்கிறாங்க. கதறாங்க மக்கள். கொஞ்சம் யோசிச்சு பாருங்களேன், அதை கற்பனை. ஈழ யுத்தத்தை விட மோசமான யுத்தம் வாச்சாத்தியில் அதிகார வர்க்கம் நடத்தியது. இதில் என்ன விஷயம்னா, எடிச்சாச்சு, ஆடு மாடை வெட்டி நெருப்பில் போட்டாச்சு, கோழி கூட உசுரா இல்லை. அப்படியான விஷயங்கள் போயிட்டே இருக்கும்போது தான் என்ன நடக்குதுன்னா, ஆலமரத்தில் அன்னைக்கு இரவு எல்லோரும் கூடணும்னு சொல்லி ஊர் மக்கள் எல்லாத்தையும் கூட்டினா இதில் தரம் பிரிக்கிறாங்க. இதில் பார்க்குறதுக்கு லட்சணமாக இருக்கிற வயசான இளம்பெண்கள் யார் அப்படின்னு பிரிக்கிறாங்க. அதில் சிறுமியும் ஒரு சிறுமியும் பிரிக்கிறாங்க. அது செல்வின்னு இருக்கும். பிரித்து என்ன செய்கிறாங்கன்னா, ஒரு லாரியில் ஏறிடலாம் அப்படின்னு சொல்லி அடிச்சே ஏற்றுறாங்க. எதுக்கு ஏற்றுறாங்கன்னு தெரியல. ஏரிக்கரையை நோக்கி லாரி கிளம்புனா ஏற்கனவே ஏரிக்கரையில் ஆங்காங்கே சந்தனக்கட்டைகள் சின்னதாக பதிச்சு வச்சுட்டாங்க வனத்துறை.
திட்டமிட்ட எங்கெங்க நீங்கள் சந்தன மரங்களை பதுக்கி வச்சுக்கோங்க, அடையாளம் காட்டுங்கன்னு சொல்லி இந்த 18 பெண்களையும் வாச்சாத்தி ஏரிக்கரைக்கு கொண்டு போய் சீமைக்கருவையெல்லாம் நிறைய மண்டி இருக்கிற அந்த ஏரிக்கரைக்குள்ள 18 பெண்களையும் யார் வேணாலும் என்ன வேணாலும் செய்யலாம். 3 அதிகார வர்க்கப்படை, வனத்துறை, வருவாய்த்துறை, காவல்துறை, கிட்டத்தட்ட ஒவ்வொரு பெண்ணுக்கும் 15 பேர் 20 பேர் ரேஃபிங். அதில் பருவத்துக்கே வராத செல்விக்கும் நடந்த கொடுமை மிக மிக மோசமான கொடுமை. உதிரங்களே நனைத்திருக்கிறது உடைகளை. எல்லாரையும் ஏற்றுறாங்க. திருப்பி எங்கே போனோம், எங்கே வந்தோம், என்ன பண்ணணும், ஏது செஞ்சோம், எதுக்கும் வெளியில் தெரியக்கூடாது, தெரிஞ்சிச்சு சுட்டு கொண்டுருவோம் என்று மீண்டும் ஆலமரத்துக்கு போட்டுருக்குறாங்க. எல்லாரும் அப்படியே ஒருத்தரை பார்த்துக்கிறாங்க. நடந்த விஷயங்களை சொல்ல முடியலை. இப்படிப்பட்ட சூழலில் தான் தீ வைப்பு சம்பவம் திருப்பி நடக்குது. எங்கெங்கே கொளுத்த பொருளை திருப்பி கொளுத்திடலாம். இதெல்லாம் யாரோட தலைமையில் நடக்குது? காவல்துறையினுடைய அன்னைக்கு டிஜிபியாக இருந்த தேவாரம் தலைமையில் தான் இது நடக்குது. இந்த படுமோசமான இந்த நிகழ்ச்சி மக்கள் கதற கதற தவிக்க விட்டுருக்காங்க. குடிக்க தண்ணி இல்லை, விஷத்தை கலந்துட்டான். உணவுக்கு வழி இல்லை, எல்லாத்தையும் தீ வச்சு கொளுத்திட்டான். மக்கள் காடுகளுக்குள் சென்று கலாக்காயை பறித்து உணவருந்தி தன் உயிரை உருவாக்கி கொண்ட தருணம் அது. 1 மாத காலம் இப்படியே ஓடுகிறது கலவரம். மிக மோசமான சூழலுக்கு அந்த மக்கள் தள்ளப்பட்டதற்கு பிறகு தான் 1 மாதங்களுக்கு பிறகு இது வெளிச்சத்துக்கு வருது. சேலத்தில் கம்யூனிஸ்ட் கட்சியினுடைய மாவட்ட மாநாட்டில் இன்றைக்கி கம்யூனிஸ்ட் கட்சியினுடைய மாநில தலைவராக இருக்கிற மரியாதைக்குரிய சண்முகம் அவருடைய ஏற்பாட்டில் அந்த மாநாட்டில் இது பற்றி எரியுது. இதில் 3 நாட்கள் வன்முறை நடந்திருக்கு. மத்திய புலனாய்வு துறை இதை விசாரிக்க வேண்டும் என்று உச்சநீதிமன்றம் தலையிட்டது. 269 பேர் மீது குற்றம் சுமத்தப்பட்டது. அதிகார வர்க்கத்தைச் சேர்ந்தவர்கள் மீது 54 பேர் அதிகார வர்க்கத்தைச் சேர்ந்தவர்கள் இதுவரை இறந்திருக்கிறார்கள். 215 பேர் குற்றவாளிகள் என்றும் 126 பேர் வனத்துறை அலுவலர்கள் என்றும் 84 பேர் தமிழ்நாடு அதிரடிப்படையைச் சேர்ந்த அட்டூழியப்படை சார்ந்தவர்களும் 5 பேர் வருவாய்த்துறை ஊழியர்களும் இதிலே கைது செய்யப்படுகிறார்கள். 17 ஆண்டுகள் அவர்கள் சிறை, 7 ஆண்டுகள் சிறை தண்டனை சில பேருக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. தாழ்த்தப்பட்ட மற்றும் பழங்குடி வன்கொடுமை தடுப்புச் சட்டத்தின் கீழ் 10 ஆண்டுகள் சிறை, 1000 ரூபாய் அபராதம், 1 முதல் 3 ஆண்டுகள் வரை சிறை தண்டனை என்றெல்லாம். இது கீழமை நீதிமன்றம் தருமபுரியிலே நடைபெற்ற சம்பவத்தில் வழங்கப்பட்ட தீர்ப்புகள் என்றாலும் அவர்கள் சென்னை உயர்நீதிமன்றத்தை நாடி உயர்நீதிமன்றத்திலும் மறுபரிசீலனை செய்வதற்கு ஒரு வழக்கை தொடுத்தார்கள். ஒரு ஊமை கிராமம், வாய் பேசாத கிராமம் வாச்சாத்தி இன்றைக்கு ஒரு தேசத்தை அழித்து கொண்டதைப் போல அலங்குலமாய் காட்சி தருகிற சூழல். பெருமாள் கவுண்டரை நிர்வாண குலத்தோடு இழுத்து வந்து அடித்து உதைத்து துவம்சம் செய்த செல்வராஜுவும் கைது செய்யப்படுகிறார். 34 பேர் உயிரிழந்திருக்கிறார்கள். 28 சிறுவர்கள் சிறுமிகள் பாதிப்படைந்திருக்கிறார்கள். அதில் அண்ணாமலை என்கிற ஒரு நபர், இப்போ இருக்கிற அண்ணாமலை கம்யூனிஸ்டில் இருந்த ஒரு அண்ணாமலை, சண்முகம் போன்ற 2 தோழர்களும் தென்மண்டல ஆணையரை சந்தித்து இது போன்ற மிக கொடூரமான சம்பவம் நடைபெற்றிருக்கிறது. மொத்தம் 290 குடும்பங்கள், 655 பேர் இதில் வசிக்கிறாங்க. ஆக இவர்கள் சொல்ல முடியாத துயரங்களை சுமந்திருக்கிறார்கள். சித்தேரி மலைத்தொடர்னு அதுக்கு பேர். வாச்சாத்தி இருக்கிற அந்த கிராமத்துக்கு தொடர்மலை, அது சேலம் வர போக முடியும். அந்த சித்தேரி மலைத்தொடர்களில் லட்சக்கணக்கான சந்தன மரங்கள் வெட்டப்பட்டு கடத்தப்பட்டு கொண்டிருக்கிற இந்த சூழலில் கூட யார் கடத்தியவர்கள் என்பதை கண்டு காணாமல் இருந்த வனத்துறை இந்த கிராமத்தை குறிவைத்து அழிப்பதற்கு முயற்சித்தது. அழித்து முடித்தார்கள். ஏரிக்கரையில் பதுக்கி வைக்கப்பட்டிருந்த சந்தனக்கட்டைகளை காவல்துறையை எடுத்து அவர்களை வரிசையாக நிற்க வைத்து 18 பெண்களையும் சந்தன மரங்கள் இந்த இருக்குது, இதை இவர்கள் கடத்தினார்கள் என்று ஒரு பொய்யான தகவலை பத்திரிகைகளுக்கு கொடுத்து பிரசுரமாக்கப்பட்டது. வசித்ரா, அமுதா, முத்துவேலாயி, லட்சுமி, பாப்பாத்தி, செல்வி, இதான் 13 வயசு சிறுமி, காந்தி, ஜெயா, மலர்கொடி என்று பட்டியல் நீள்கிறது. 18 பேர். செல்வி 8ஆம் வகுப்பு மாணவி அப்போ படிச்சுக்கிட்டு இருந்தாங்க. இதில் பெண் போலீஸும் 10 பேர் இறக்கி விட்டுருந்தாங்க. அடையாள அணிவகுப்பு நடத்தப்படுகிறது. 18 பெண்களும் யார் தன்னை கற்பழித்தார்கள் என்பதை சுட்டி காட்டியிருக்கிறார்கள். சதாசிவம் கமிஷன் அமைக்கப்பட்டதற்கு பிறகு இவ்வளவு பெரிய வன்முறை கோர தாண்டவங்களை நடத்த கொடுங்கோன்மை அரசாட்சி முறையை நடத்திய ஜெயலலிதா அம்மையார் எந்த சம்பவமும் நடக்கவில்லை என்று கடந்து போக முயற்சித்தார். ஆனால் உச்சநீதிமன்றம் விடவில்லை.
அரூரில் கிராம மக்கள் 215 பேர் ரிமாண்ட் செய்யப்பட்டார்கள். சேலம் மத்திய சிறைச்சாலையில் அந்த அப்பாவி மக்களை 1 மாத காலம் அடைத்து வைத்திருந்தது அதிகார வர்க்கம். இப்பொழுதுதான் சண்முகம் அவர்களும் அண்ணாமலை அவர்களும் பெரிய உதவி செய்து அவர்கள் அத்தனை பேரையும் ஜாமீனில் வெளியிலே கொண்டு வர வைத்து அவர்களுக்கு தேவையான சட்ட ஆலோசனை முகாம்களை நடத்தி சட்ட வல்லுநர்களை கொண்டு, ஏன் இன்றைக்கு போராடி கொண்டிருக்கிற மரியாதைக்குரிய எங்களது மூத்தவர் பாப்பா மோகன் அவர்கள் இந்த விஷயத்திலே தலையெடுத்தார். அவர்தான் அந்த வழக்கை முன்னெடுத்து உச்சநீதிமன்றம் வரை கொண்டு சென்று அந்த மக்களுக்கு இன்றைக்கு ஒரு நீதியை பெற்று தந்திருக்கிறார் என்றால் மிகையாகாது. ஜெயான்னு ஒரு சகோதரி, அந்த ஜெயாங்கிற சகோதரிக்கு ஏரிக்கரைக்கு அழைத்து செல்லப்பட்டு தேலை பிடிச்சி உள்பாவடைகளை விட்டுருக்கிறான். 2 கையையும் கட்டப்பட்ட நிலை. யோசிச்சு பாருங்கள். ஜெயாவின் தங்கையும் கற்பழிக்கப்பட்டாங்க. இந்த விஷயத்தில் 86 ஆடுகள் இறந்து போனன, வெட்டி வீழ்த்தப்பட்டு 14 மாடுகள், எருமைகள் 8, கோழிகள் 69, ஒவ்வொரு வீட்டிலும் இருந்த பித்தளை அண்டாக்கள் நெருப்பில் வெந்தது, தானியங்கள் முழுவதும் தீக்கிரையாக்கப்பட்டது. இந்த கோர சம்பவத்தின் கொடுமைக்காரியாக அம்மையார் ஜெயலலிதா அன்றைக்கு விளங்கினார். அந்த நேரத்தில் வனத்துறை அதிகாரி யாராக இருந்தாங்க? எஸ் ஜெகநாதன் என்கிற ஒரு ஐபிஎஸ் அதிகாரி. அவர் தான் அன்றைக்கி இந்த விஷயத்தில் முழுசாக பொறுப்பானவர். இவருக்கு கீழே மிகப்பெரிய வனத்துறை அலுவலர்கள், கிட்டத்தட்ட 1000க்கும் மேற்பட்டவர்கள். தருமபுரி வனக்காடுகள் அது. ஒகனைக்கல்லும் அதற்குள் தான் வருகிறது. ஆனால் ஒகனைக்கல் அந்த பக்கம் இருக்குது, சித்தேரிமலை இந்த பக்கம் இருக்குது. ஒரு போலீஸை கூட அல்லது ஒரு வனத்துறையை சார்ந்தவர்களை கூட டிஸ்மிஸ் பண்ணலாம். இன்றைக்கு இந்த வழக்கு உயர்நீதிமன்றத்தில் குற்றவாளிகள் என்று 215 பேருக்கும் தீர்ப்பு சொல்லி சிறையில் இருக்காங்க. சில பேர் இறந்துட்டாங்க. இருப்பவர்கள் உச்சநீதிமன்றத்தை நாடி இருக்கிறார்கள். வெக்கமல்ல? செய்கிறதான் செஞ்சுருங்க. உங்கள் பரம்பரையை இப்படி மகிழ்ச்சியாக வாழும். அந்த நேரத்தில் வனத்துறை அமைச்சராக இருந்தது செங்கோட்டையன் தானே? அவருக்கு இந்த செய்தி தெரியும். வருவாய்த்துறை, காவல்துறை தலையிட்டு இருக்க. அப்போ ஜெயலலிதா தானே அது பொறுப்பு. ஜெயலலிதா இதை கடந்து போக முற்பட்டார். அவங்க ஆட்சி இது. அதுக்குத்தான் 96 தமிழ்நாட்டு மக்கள் மிகப்பெரிய பாடத்தை ஜெயலலிதாவிற்கு கொடுத்தார். அல்லது 91லிருந்து 96 ஆட்சி காலம் என்பது கருப்பு ஆண்டுகள். அந்த காலகட்டத்தில் தான் சிதம்பரம் பத்மினி கற்பழிப்பு சம்பவம், அந்த காலகட்டத்தில் தான் மகாமகம் குளத்தில் குளிக்க போய் 108 பேர் இறந்த சம்பவம், அந்த காலகட்டத்தில் தான் வாச்சாத்தியும் நடந்தது. இது கண்ணுக்கு தெரிந்தது. ஆனால் வீரப்பனாரை தேடுகிறோம் என்கிற பெயரில் பெரியதண்டா, சின்னத்தண்டா, நாயக்கன் தண்டா, நீதிபுரம், கருங்குளூர், செட்டிப்பட்டி, கோயிந்தப்பாடி என்று 100கணக்கான கிராமங்கள் காவல்துறையால் சீரழிக்கப்பட்டது. மாதேஸ்வரமலை சித்திரவதை கூடத்தில் கொண்டு போய் தமிழர்களை சூறையாடினார்கள், கொடுமைப்படுத்தப்பட்டார்கள். பண்ணாரி முகாமில் தமிழ்நாட்டில் பல சித்திரவதைகளை தமிழர்கள் அனுபவித்தார்கள். ஆனால் வீரப்பனாருக்கும் சித்தேரிமலை தொடருக்கும் எவ்வித தொடர்பும் இல்லாத காலச்சூழலில் கூட வீரப்பனாருக்கு சந்தன மரங்களை கடத்தியதாகத்தான் இந்த செல்வராஜ் என்கிற ஒரு அயோக்கியன் இவ்வளோ வேலைகளை செய்து இத்தனை 1000 உயிர்களை பழிவாங்க வேண்டிய சூழல் ஏற்பட்டது. 100கணக்கான நெல் மூட்டைகள் எரிந்து சாம்பலாகின, 100கணக்கான சோள மூட்டைகள் கருகின. ஆக வரலாற்றின் ஒரு கருப்பு பக்கமாக வாச்சாத்தி இன்றைக்கும் திகழ்கிறது என்றால், ஒரு நீண்ட நெடிய சட்ட போராட்டத்தை முன்னெடுத்து சென்றவர்கள் கம்யூனிஸ்ட் கட்சி தோழர்கள். யாரும் அதில் செய் சாய்க்கல. பாதிக்கப்பட்ட அப்பாவி மக்கள் இன்றைக்கும் புண்ணோடு தான் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். வாச்சாத்திக்கு நான் அண்மையில் சென்றிருந்த போது பார்த்தேன். இன்னும் அந்த ஆறாத சுவடுகள், கிணற்றில் ஊறுகிற தண்ணீரை குடிப்போமா என்கிற கேள்விக்குறியோடு தான் அந்த தண்ணீரை குடிக்க நேர்ந்தது. அதிகார வர்க்கம் எவ்வளவு ஆணவத்தையும் ஒரு உடையது என்பதற்கு சான்றுதான் வாச்சாத்தி. அந்த மக்களுக்கான வாழ்வாதாரத்தை இந்த அரசுகள் இன்று வரை தீர்மானிக்கவில்லை என்பதுதான் வெட்கக்கேடானது. எந்த கட்சியும், எந்த இயக்கங்களும், எந்த அரசும் இந்த மக்களை இன்றும் ஊமைகளாகவே வைத்திருப்பது உதாரணம்தான். உலகளாவிய இந்த உலக பூமிப்பந்தில் எண்ணற்ற உயிர்களை சேதமாக்கியும், எண்ணற்ற பெண்களை கர்ப்பமாக்கியும், கற்பழித்தும் நடக்கிற ஒரு காமக்குளூர் ஆட்சியை அன்னைக்கு நாம் கண்டோம். தீர்ப்புகள் ஒவ்வொரு முறை எழுதப்படுகிறது, தீர்ப்பாகவே தெரியாமல் தீர்ப்பாகிறது. திரும்பி பார்க்குறோம் வாச்சாத்தியை. காலச்சுவடுகள் கண்ணீரை நினைக்கிறது. வாச்சாத்திக்கு ஒரு முடிவுரை கிடைக்குமா? நிச்சயமாக எதிர்காலத்தில் கிடைக்கும். நம்பிக்கையோடு காத்திருங்கள். தமிழ்நாட்டில் நல்லதொரு ஆட்சி அமைகிற போது அதை கண்டிப்பாக நடத்தப்படும். அந்த மக்களுக்கு ஒரு புத்துயிரும் கொடுக்கப்படும். ஊமை ஜனங்களின் ஒவ்வொரு உயிரும் அதிகார வர்க்கத்தால் எப்படி பறிக்கப்பட்டதோ அதே அதிகார வர்க்கத்தால் அந்த மக்களுக்கு பலன் தருகிற ஒரு அதிகார வர்க்கத்தை உருவாக்க வேண்டும்.
அது அதிகார வர்க்கம் அல்ல, மக்களுக்கான வர்க்கமாக இருக்க வேண்டும். அதிகாரம் படைத்த இயக்கங்கள் அனைத்தும் அன்றாடங்காட்சி மக்களை அழித்தொழிப்பதுதான் கால வரலாறு. அதிகாரம் இல்லாத அன்றாடங்காட்சி மக்களின் வாழ்வியலை உருவாக்குகிற அரசு அமைகிற போது வாச்சாத்தி வளங்கொழிக்கும் என்கிற நம்பிக்கை எனக்கு உண்டு. நன்றி.